வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் படித்து வருகிறோம். இன்று 7வது பாடத்தை படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தில் எக்காலங்கள் ஊதியதை பற்றி நாம் படிக்க இருக்கிறோம். கடந்த வார பாடத்தை கேட்ட சகோதரர் ராகவன் அஜய் அவர்கள் மாபெரும் ஆன்மீக போராட்டம் புத்தகம் கிடைக்குமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். உங்களில் யாராவது ஒருவரிடத்தில் அந்த புத்தகம் கொடுப்பதற்கு இருக்கும் என்றால் எங்களுக்கு தகவல் தெரிவியுங்கள். எங்கள் மின்னஞ்சல் முகவரி tsslesson@gmail.com. போதகர் தாஸ்குமார், சகோதரர் பழனி பெரியசாமி, சகோதரர் மலர்மன்னன், சகோதரர் சாம் போன்றவர்கள் கருத்துரை பகுதியில் உற்சாகமூட்டும் வார்த்தைகளை எழுதியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. பாண்டிச்சேரி மெயின் திருச்சபையைச் சேர்ந்த குலசேகரன் எனும் சகோதரன், ஓய்வுநாள் பள்ளி பாடங்கள் தேவனுடன் அதிக ஒப்புரவு ஆக ஏவுகிறது என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த சேனலின் மூலமாக நடத்தப்படுகிற பாடங்கள் அனைத்தின் நோக்கமும் இதுதான். இந்த பாடங்களை படிக்கிறவர்கள் தேவனோடும் மனிதரோடும் ஒப்புரவு ஆக வேண்டும் என்பதே எங்களுடைய நோக்கம். இதுவே ஊழியம் என்று வேதாகமம் சொல்கிறது. பல விதமான கொள்கைகளை அறிந்திருப்பது அல்ல, தேவனோடும் மனிதரோடும் அன்பான ஒரு வாழ்க்கை வாழ்வது தான் கிறிஸ்தவம் என்பதை வேதாகமம் வலியுறுத்துகிறது. இதை இந்த சகோதரன் சரியாக புரிந்து கொண்டதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்திலிருந்து பூலோகத்தின் மனுமக்களை கண்ணோக்கி பார்த்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவரீர் அக்கறையோடு இருந்து நடத்தி வருகிறதை நாங்கள் பார்க்கும்போது, ஆண்டவரே, நாங்கள் எக்காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். எந்த சூழ்நிலையிலும் உம்மை நம்புகிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்தருளும். அதன் மூலமாக உம்மிடத்தில் நாங்கள் அன்போடு இருக்கவும் பிறரிடத்திலும் அன்போடு இருக்கவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த நாள் வேத ஆராய்ச்சியிலும் உம்மை நாங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே வாஷிங்டன் மாகாணத்தில் செயின்ட் ஹெலன்ஸ் என்னும் ஒரு மலை இருக்கிறது. இந்த மலை 1857ஆம் ஆண்டு எரிமலையாக வெடித்து அப்பகுதியில் பெரும் சேதத்தை உண்டு பண்ணியது. அதற்கு பிறகு 1980ஆம் ஆண்டு வரை அமைதியாக இருந்த அந்த எரிமலை சீக்கிரமாக மறுபடியுமாக வெடிக்கும் என்று அறிவியல் அறிஞர்களாலே சொல்லப்பட்டது. மார்ச் மாதத்திலேயே அந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையெல்லாம் வேறு பகுதிக்கு செல்லுமாறு வற்புறுத்தினார்கள். ஹாரி ரண்டால் ட்ரூமன் என்னும் ஒரு மனிதர் அங்கே இருந்த ஸ்பிரிட் ஏரி என்கிற ஏரி பகுதியிலே குடியிருந்தார். அவரை பார்த்து, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், வேறு இடத்திற்கு சென்று விடுங்கள் என்று சொன்னபோது, அப்படியெல்லாம் நான் போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். எரிமலை ஒன்றும் வெடிக்காது, அப்படியே வெடித்தாலும் எரிமலைக்கும் எனக்கும் இடையில் இந்த ஏரி இருக்கிறது, அது பார்த்து கொள்ளும் என்றெல்லாம் சொல்லி அங்கே இருந்து வெளியே செல்வதற்கு மறுத்து விடுகிறார். ஆனால் பலர் பலவந்தமாக அங்கே இருந்து வேறு இடங்களுக்கு அகற்றப்பட்டார்கள். ஏப்ரல் மாதத்தில் அவர்கள், இதுவரை எதுவும் நடக்கவில்லை, எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் குடியேறுவதற்கு அனுமதித்தாருங்கள் என்று கேட்டார்கள். இல்லை, வெடிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று அறிவியல் அறிஞர்களால் சொல்லப்பட்டது. ஒவ்வொரு நாளும் 5 அடி அளவிற்கு அந்த மலை புடைத்து கொண்டே வந்ததை அவர்கள் பார்த்தார்கள். எப்போது வேண்டுமானாலும் வெடிக்கலாம் என்று சொல்லப்பட்டது. மே மாதம் 17ஆம் தேதி பலர், நாங்கள் கட்டாயமாக இந்த பகுதிக்கு, எங்களுடைய வீடுகளுக்கு நாங்கள் செல்வோம் என்று சென்றார்கள். மே 18ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு அந்த மலை வெடித்தது. சற்று நேரத்திற்குள்ளாக அந்த ஏரியையும் கடந்து அப்பகுதி முழுவதையும் அழித்தது. நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று சொன்ன ஹாரி ரண்டால் ட்ரூமன் அந்த இடத்திலேயே மரித்து போனார். அவரை முற்றிலுமாக எரிமலையிலிருந்து வந்த எரிமலை குழம்பு மூடி போட்டது.
எச்சரிப்பை பல சமயங்களிலே நாம் கவனிப்பது இல்லை. எச்சரிப்பு என்றால் மற்றவர்களை திட்டுவதோ அல்லது சாபமிடுவதோ அல்ல. எச்சரிப்பு என்பது வருகிற ஆபத்திலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளுங்கள் என்று சொல்வதாகும். எசேக்கியேல் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறு சொல்லுகிறார், துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். சாகிறது அல்ல, திருந்தி பிழைக்கிறது தான் தேவன் விரும்புகிற ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நம் ஆண்டவர் அன்புள்ள ஆண்டவராக இருக்கிறார். இந்த ஒப்புரவாகுதலில் தூபபீடத்தின் பங்கு என்ன என்பதை இன்றைக்கு முதலாவதாக பார்க்க இருக்கிறோம். 7 சபைக்கு செய்தி சொல்லும் முன் தேவாலய குத்துவிளக்கின் காட்சி காட்டப்பட்டது. 7 பொன்குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்துவிளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 1:12-13 வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 7 சபைகளுக்கான செய்தி கொடுக்கப்பட்டது. இந்த குத்துவிளக்கு யூதருடைய தேவாலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. 7 முத்திரை செய்தியை சொல்லும் முன் தேவாலய பலிபீடத்தின் காட்சி காட்டப்படுகிறது. அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன் என்று வெளிப்படுத்தல் 5:6 வாசிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானது தகன பலிபீடத்து அருகே அடிக்கப்பட்டு அதிலே தகனிக்கப்பட்டது. இந்த தகன பலிபீடத்தின் காட்சியை காட்டிய பிறகு 7 முத்திரை செய்திகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த தகன பலிபீடத்தில் ஆடு பலியிடப்பட்டது. தேவகுமாரன் நமக்காக நம்முடைய தண்டனைகளை ஏற்று சாக போகிறார் என்பதை சுட்டிக்காட்டியதினால அந்த நற்செய்தியை அறிவிக்கிற வேலை எப்படி நடந்தது என்பதை 7 முத்திரைகளில் நாம் பார்க்கிறோம். இப்போது 7 எக்கால செய்தியை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னராக தூபபீடத்தின் காட்சி வருகிறது. இந்த தூபபீடம் இவருடைய ஆலயத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்தது. சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது என்று வெளிப்படுத்தல் 8:3 சொல்கிறது. இந்த பொற்பீடம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் யோசித்தால்தான், அதை தெரிந்து கொண்டால்தான் எக்காலம் என்ன என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள முடியும். எதற்காக இந்த தூபபீடம் செய்யப்பட்டது? தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக என்ற யாத்திராகமம் 30:1 மோசேக்கு தேவன் சொன்னார். தூபம் என்றால் என்ன? தூபம் எதை சுட்டி காட்டுகிறது? பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கம் என்று வெளிப்படுத்தல் 5:8 சொல்லுகிறது. இந்த தூபவர்க்கம் என்று சொல்லப்படுகிற அந்த வாசனை பொருளை அந்த தூபப்பீடத்தில் எரிப்பார்கள். அதிலிருந்து வருகிற புகையைத்தான் தூபம் என்று வேதாகமம் சொல்லுகிறது. பரிசுத்தவானுடைய ஜபங்களாகிய தூபவர்க்கம் என்று சொல்வதனாலே தூபவர்க்கம் ஜபத்தை சுட்டி காட்டுகிறது என்பது தெரிகிறது. அதனால்தான் காலையிலும் மாலையிலும் தூபம் காட்டுகிற வேளையில் ஜனங்கள் வெளியே நின்று ஜெபிப்பது வழக்கமாக இருந்தது. லூக்கா 1:10 இதை குறித்து நாம் வாசிக்கலாம். சகரியா, யோவான் ஸ்நானகனுடைய தகப்பனாகிய சகரியா தூபம் காட்டி கொண்டிருந்த போது வெளியே ஜனங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று அந்த பகுதி சொல்கிறது. எப்போதெல்லாம் தூபம் காட்டுவார்கள்? யாத்ராகமம் 30:7 இதை பற்றி சொல்கிறது. காலைதோறும் அதன் மேல் சுகந்த தூபம் காட்ட வேண்டும். மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட கடவன். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். ஜெபம் எதற்காக பயன்படுகிறது என்பதை இந்த 3 வேளைகளிலே தூபம் காட்டுதல் சுட்டி காட்டுகிறது. காலைதோறும் தேவ நடத்துதலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நாளிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை ஜெபத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு அப்படி செய்ததாக மார்க்கு புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். மாலையில் விளக்கேற்றும் போது அதன் மேல் தூபம் காட்ட கடவன். இப்போது போல அல்ல. அந்த காலத்தில் விளக்கேற்றி சற்று நேரத்தில் எல்லோரும் தூங்குவதற்கு சென்று விடுவார்கள். எனவே அந்த பகல் முழுவதும்
தேவன் தங்களை நடத்திய விதத்தை குறித்து யோசித்து பார்த்து தேவனுக்கு நன்றி சொல்லுகிற ஜெபம் மாலையிலே செய்யப்பட வேண்டும். விளக்குகளை விளக்கும் போதும் அதன் மேல் தூபம் காட்ட வேண்டும். விளக்குகள் தேவனுடைய சபை என்று பார்த்தோம். விளக்குகள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய சபை உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும். எனவே அவர்கள் பரிசுத்தமாவதற்காக இந்த ஜெபம் ஏறெடுக்கப்பட வேண்டும் என்று புரிகிறது. தூபபீடத்தில் வேறு என்ன செய்யப்பட்டது என்பதை லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் சொல்கிறது. சபையார் எல்லாரும் பாவம் செய்து குற்றவாளிகளானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளைகளில் யாதொன்றை மீறி பாவத்திற்கு உட்பட்டு குற்றவாளிகளானால் சபையார் அந்த பாவத்தை நிமித்தம் ஒரு இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். சபையார் எல்லோரும் பாவம் செய்தால் என்ன செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு கூறுகிறது. தனிநபர் பாவம் செய்யும் போதும் இதே போன்று பலியிடப்பட்டது. இங்கே சபையார் அனைவரும் பாவம் செய்தால் இளங்காளையை ஆசரிப்பு கூடாரத்திற்கு முன்பாக பலியிட கொண்டு வர வேண்டும். அதை வெட்டி கொல்ல வேண்டும். 15ஆம் 16ஆம் வசனங்களை பாருங்கள். கர்த்தருடைய சந்நிதியில் அந்த காளையை கொல்ல வேண்டும். அதற்கு முன்பாக அந்த காளையின் தலையின் மேல் மூப்பர்கள் தங்கள் கைகளை வைப்பார்கள். அந்த காளையை கொன்ற பிறகு அபிஷேகம் பெற்ற ஆசாரியன் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து ஆசரிப்பு கூடாரத்தில் கொண்டு வர வேண்டும். ஆசாரியன் இரத்தத்தை எடுத்துக்கொண்டு செல்லுவான். இந்த இரத்தம் எதை சுட்டி காட்டுகிறது? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. தேவன் தங்கள் மேல் அன்பு காட்டவில்லை என்று நினைக்கிற ஒவ்வொரு மனிதனும் தேவனுக்கு விரோதமாக சிந்திக்கிறான், யோசிக்கிறான். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற ஒரு மனிதன் தன்மேல் தேவன் அன்பு வைத்ததினாலே தங்களுக்காக மரித்தார் என்பதை சரியான முறையில் புரிந்து கொள்ளும்போது தேவன் நல்லவர்தான் என்பதை விளங்கி கொண்டு அவர் மேல் அன்பு காட்டுகிறவனாக மாறுகிறான். இந்த ஒப்புரவாகுதல் இயேசுவானவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய மனதில் ஏற்படுகிற மாற்றத்தினால் உண்டாகிறது என்பதை கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இந்த இரத்தத்தை அவர்கள் எவ்வாறு செலுத்தினார்கள்? திரைக்கு எதிரே கர்த்தருடைய சந்நிதியில் ஆசாரியன் என்ன செய்வான் என்பதை குறித்து 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது. தன் விரலை இரத்தத்தில் தோய்த்து கர்த்தருடைய சந்நிதியில் திரைக்கு எதிரே 7 தரம் தெளிக்க வேண்டும். எதற்காக திரைக்கு எதிரே தெளிக்க வேண்டும்? அந்த திரையாக இருந்தாலும் சரி, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை செய்திருக்கிற மூடுதிரையாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு சித்திரம் பொறிக்கப்பட்டிருந்தது. யாத்திராகமம் 26ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் 31ஆம் வசனத்திலும் இதை நாம் வாசிக்கிறோம். 10 மூடு திரைகளில் கேருபீன்களை செய்ய கடவாய். எனவே இந்த பரிசுத்த ஸ்தலத்தின் மதிலாக தொங்கிக் கொண்டிருந்த திரைச்சிலைகளிலே கேருபீன்கள் உருவம் இருந்தது. திரைச்சிலையில் கேருபீன்கள் வைக்கப்பட வேண்டும். பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரித்த திரைச்சிலையிலும் கேருபீன்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. இதற்கு அர்த்தம் என்ன? அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று என்று கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவதூதர்களுடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிற அந்த திரைச்சீலையிலே இரத்தத்தை தெளிப்பதன் மூலமாக தேவன் நல்லவர் என்பதை தூதர்கள் புரிந்து கொள்ளும்போது அவர்கள் தேவனோடு ஒப்புரவாகிறார்கள் என்கிற உண்மையை அது நமக்கு காட்டுகிறது. அதற்கு பிறகு எங்கே இரத்தம் பூசப்பட்டது? லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கும் பலிபீடத்தின் கொம்புகளின் மேல் அந்த இரத்தத்தில் கொஞ்சம் பூச வேண்டும். இந்த தூபபீடத்தில் 4 முனைகளிலும் 4 கொம்பு இருக்கும். அந்த கொம்பின் மேலே இரத்தம் பூச வேண்டும்.
எதற்காக கொம்புகளில் இரத்தம் பூசினார்கள்? தகன பீடத்தை பற்றி நாம் படித்தபோது ஒன்றை நாம் கவனித்தோம். அந்த வசனத்தை மீண்டும் பார்ப்போம். எரேமியா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யூதாவின் பாவம் அவர்களுடைய இருதயத்தின் பலகையிலும் உங்கள் பலிபீடங்களுடைய கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. கொம்பு என்பது மனிதர்களை சுட்டி காட்டுகிறது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அதை பார்க்கிற மனிதர்களுடைய இருதயங்களிலே இவன் மோசமானவன், இவன் கெட்டவன் என்கிற அந்த பதிவு இருக்கிறது. அந்த பதிவு தான் இந்த கொம்பின் மேலும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இயேசுவானவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை ஒருவன் புரிந்து கொள்ளும்போது, பாவம் செய்த அந்த மனிதன் இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தப்படுத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதனாலே அவனோடு ஒப்புரவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு ஏற்படுகிறது. இதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இங்கே தூபபீடமானது பிராகாரத்தில் இல்லை. பிராகாரத்தில் இருந்த தகன பலிபீட கொம்பின் மேல் இரத்தம் பூசிய போது வெளியே பார்த்து கொண்டிருந்த மனிதர்கள் இயேசுவின் இரத்தத்தினால் இவன் கழுவப்படுகிறான் என்பதை புரிந்து கொண்டு அந்த மனிதனோடு ஒப்புரவாகிற வாய்ப்பு இருக்கிறதை அந்த அடையாளம் சுட்டி காட்டுகிறது. இங்கே தூபபீடத்தில் இருக்கிற கொம்பில் இரத்தம் பூசப்படுகிறது. தூபபீடமானது பரிசுத்த ஸ்தலத்திற்குள் உள்ளது. அங்கே மனிதர்கள் வருவது இல்லை. சுற்றிலும் இருக்கக்கூடிய திரைச்சீலையிலும் மூடு திரைகளிலும் தேவதூதருடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இங்கே நடக்கிற ஒப்புரவாகுதல் மனிதரோடு தூதர் ஒப்புரவு ஆவதை காட்டுகிறது. ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது பார்த்து கொண்டிருக்கிற தூதருடைய உள்ளத்திலும் அவனை பற்றிய தவறான எண்ணம் இருக்கும். தவறான எண்ணம் என்று சொல்லும்போது பொய்யான எண்ணம் என்ற அர்த்தத்தில் சொல்லவில்லை. இவன் குற்றவாளி, இவன் மோசமானவன் என்கிற எண்ணம் அவருடைய உள்ளத்தில் இருக்கும். இயேசுவின் இரத்தம் அவர்களை கழுவுகிறது என்பதை தூதர்கள் புரிந்து கொள்வதனால அந்த தூதர்கள் இந்த மனிதர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறுகிறார்கள் என்பதை இந்த அடையாளம் காட்டுகிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று அந்த வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவின் பலியை அடிப்படையாக வைத்துதான் பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஒன்றாக கூட்டப்படுவார்கள் என்பது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிகிறது. இந்த பாவ நிவாரணம் ஆகிய இந்த ஒப்புரவாகுதல் எப்போது நடக்கும் என்பதை குறித்து யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனமும் சொல்கிறது. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயசித்தம் பண்ணுவானாக. அது என்பது தூபபீடத்தை சுட்டி காட்டுகிற வார்த்தை. வருஷத்தில் ஒரு முறை அந்த பலிபீடத்தின் மேல் அந்த கொம்புகளின் மேல் பிராயசித்தம் செய்ய வேண்டும். பிராயசித்தம் என்கிற வார்த்தையானது பாவ நிவாரணம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிற அதே எபிரேய வார்த்தையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல் என்று நாம் ஏற்கனவே பல முறை படித்திருக்கிறோம். எனவே வருஷத்தில் ஒரு முறை ஒப்புரவாகுதல் அங்கே நிகழ்கிறது. இந்த வருஷத்தில் ஒரு முறை என்பது வருஷத்தில் 7வது மாதம் 10ஆம் தேதி கொண்டாடப்படுகிற பாவ நிவாரண பண்டிகையை சுட்டி காட்டுகிறது. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் அந்த பண்டிகையின் தினத்தில் நடக்கிற எல்லா சம்பவங்களையும் தெளிவாக சொல்கிறது. 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். அவன் கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீடத்தண்டை வந்து அதற்காக பிராயசித்தம் செய்து இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசு. எனவே இரத்தத்தை கொம்புகளின் மேல் பூசுவதன் மூலமாக பாவ நிவாரணம் நடக்கிறது என்று வேதாகமம் சொல்கிறது. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல். இங்கே நடக்கிற இந்த ஒப்புரவாகுதல் தேவதூதர்களும் மனிதர்களும் ஒருவர் நேசிக்கிறவர்களாக மாறுகிற ஒப்புரவாகுதல் ஆகும். தூபபீடத்தின் மேல் இரத்தம் தெளிப்பதினால் என்ன நடக்கிறது என்பதை லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்கிறது. தன் விரலினால் அந்த இரத்தத்தில் எடுத்து 7 தரம் அதன் மேல் தெளித்து, அது என்பது தூபபீடம், 7 தரம் தூபபீடத்தின் மேல் தெளித்து
அதை இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன். இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் அந்த கொம்பிலே பதிந்திருப்பதாக காட்டப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் என்றால் என்ன அர்த்தம்? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மாத்திரம் வாசிக்கிறோம். இந்த தீட்டை பற்றி அநேக வசனங்கள் இருக்கின்றன. ஒன்றை மாத்திரம் நாம் பார்ப்போம். அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளேகுக்கு கொடுத்தான். மோளேகு என்பது அந்நிய தெய்வம். அந்த அந்நிய தெய்வத்திற்கு ஒருவன் தன் பிள்ளையை பலியிட்டான் என்றால் அவன் என்ன செய்கிறான்? அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதற்கு என்ன அர்த்தம்? என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குகிறான். என்னை பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துதல் என்பது பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்குவதாகும். தேவனுடைய நாமம் என்பது தேவனுடைய குணம். எனவே தீட்டுப்படுத்துதல் என்பது தேவனுடைய குணத்தை பற்றி தவறான முறையிலே பொய்யான கருத்துக்களை சொல்லுவதாகும். இன்னொரு தேவனுக்கு தன்னுடைய பிள்ளையை ஒருவன் பலியிடுகிறான் என்றால் தேவனுடைய குணத்தை அவன் புரிந்து கொள்ளாதவனாக இருக்கிறான். அவன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்துகிறான். அப்படி பரிசுத்த ஸ்தலத்தை அவன் தீட்டுப்படுத்தும் போது அதை பார்க்கிற தேவதூதர்கள் அவன் மோசமானவன் என்கிற எண்ணத்திலே இருக்கிறார்கள். அவன் மனம் திரும்பி தேவனுடைய சமூகத்திற்கு வரும்போது அந்த பாவம் அவனை விட்டு நீக்கப்படுகிறது. தேவதூதருடைய உள்ளத்தில் அவனை பற்றி இருக்கக்கூடிய மோசமான எண்ணம் அகற்றப்படுகிறது. அதைத்தான் இஸ்ரவேல் புத்திரரின் தீட்டுகள் நீங்க சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்த கடவன் என்று வேதாகமம் சொல்கிறது. தூதன் ஒருவன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்து அருகே நின்றதாக நாம் பார்த்தோம் அல்லவா? அவன் பிறகு என்ன செய்கிறான்? 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அந்த தூதன் தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதுபோன்ற ஒரு சம்பவத்தை நாம் எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். கேருபீன்களின் நடுவே இருக்கிற அக்கினித்தழலில் உன் கை நிறைய எடுத்து அதை நகரத்தின் மேல் இறை என்றார். நகரத்தின் மேலே அதை தூவு என்று ஆண்டவர் சொன்னதாக எசேக்கியேல் சொல்லுகிறார். அவ்வாறு செய்தபோது அந்த நகரத்திற்கு தண்டனை வந்ததாக அந்த அதிகாரம் சொல்லுகிறது. தேவன் அந்த நகரத்தை விட்டு விலகி சென்று விடுகிறார். நகரம் தண்டனைக்குள்ளாகிறது. இங்கே தூப கலசத்தை எடுத்து அதை பலிபீடத்தை நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான் என்று சொல்லும்போது எசேக்கியேல் 10 நடந்தது போன்ற ஒரு சம்பவம் இந்த உலகத்து மக்களுக்கு நடக்கப் போகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த தூபபீடத்து அக்கினியை குறித்து இன்னொரு தகவலும் நமக்கு இருக்கிறது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்களிலே அதை வாசிக்கிறோம். பலிபீடத்திலிருந்து ஒரு நெருப்பு தழலை எடுத்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்று தேவதூதன் சொன்னதாக அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அக்கினி தழலை நகரத்தின் மேல் கொட்டும்போது நகரத்திற்கு தண்டனை வருகிறது. அதே அக்கினி தழலை ஒரு மனிதனின் வாயில் வைக்கும்போது அங்கே பாவ நிவர்த்தி உண்டாகிறது. அவனுடைய உதடுகள் பரிசுத்தமாகின்றன. தேவனை பற்றி பேசும்போது தேவனை பற்றி நல்ல விதமாக அவன் பேசுகிறான். தேவனோடு அவன் ஒப்புரவாகிறான். எனவே ஒரே அக்கினி தழல் 2 செயலை செய்வதாக நாம் பார்க்கிறோம். அழிவை கொண்டு வருகிறது, பாவத்திற்கும் அழிவை கொண்டு வருகிறது. பாவத்திற்கு அழிவு ஏற்படாவிட்டால் அவர்கள் அழிந்து போவார்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இயேசு சொன்னதையும் நினைத்து பாருங்கள். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும். நாம் தேவன் மேலே விழுவோம் என்றால் நம்முடைய உள்ளம் நொறுங்கி தேவனை இரட்சகராக ஏற்றுக்கொள்வோம். தேவன் நம்மேல் விழுந்தார் என்றால் நாம் நசுங்கி போவோம். அக்கினி தழல் நம்முடைய வாயை தொட வேண்டும். நாம் என்ன பேசுகிறோம் என்பது சரியானதாக இருக்க வேண்டும். அதற்கு நாம் ஒத்துழைக்காவிட்டால் அக்கினி தழல் நம்மை அழித்து போடும். யூதருடைய ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஆலய ஆராதனை முடியும் போது என்ன செய்வார்கள் என்பதை குறித்து யூதருடைய விளக்க உரை ஒன்று இவ்வாறு சொல்கிறது.
மாலை ஆராதனையில் ஆட்டுக்குட்டி தகன பீடத்தின் மேல் பலியிடப்பட்டு அதன் இரத்தம் தகன பலிபீடத்தின் கீழே ஊற்றப்படும். ஆசாரியன் ஒருவன் பொற்தூப கலசத்தோடு தேவாலயத்திற்குள் சென்று பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள பொற்பீடத்தின் மேல் தூப வர்க்கமிடுவான். அவன் வெளியே வரும்போது நடைபாதையில் அந்த தூப கலசத்தை கீழே எறிவான். அது பயங்கர சத்தத்துடன் விழும். யூதருடைய தேவாலயத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று இந்த யூத விளக்க உரை சொல்லுகிறதோ அதே போன்ற ஒரு சம்பவத்தை தான் நான் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்திலும் பார்க்கிறோம். தூபபீடம் ஒப்புரவாகுதலை சுட்டி காட்டுகிறது. இந்த ஒப்புரவாகுதலில் தூதர்கள் மனிதரோடு ஒப்புரவாகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அடுத்ததாக ஒப்புரவாகுதலுக்கும் எக்காலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம். பாடப்புத்தகம் பக்கம் 65 நாம் ஏற்கனவே வாசித்ததின் தொடர்ச்சியாக இதை வாசிக்கிறோம். அவன் வெளியே வரும்போது நடைபாதையில் அந்த தூப கலசத்தை கீழே எறிவான். அது பயங்கர சத்தத்துடன் விழும். உடனே 7 ஆசாரியர்கள் 7 எக்காலங்களை ஊதுவார்கள். அன்றைய ஆலய ஆராதனை முடிந்துவிட்டது என்பதற்கு அது அடையாளம். தூப கலசத்தை எறிந்த பிறகு ஆசாரியர்கள் எக்காலம் ஊதுவார்கள். ஆராதனை முடிந்துவிட்டது என்று அந்த விளக்க உரை சொல்கிறது. எக்காலங்களுக்கும் ஆராதனைக்கும் தொடர்பு இருக்கிறது. இந்த எக்காலம் எதை சுட்டி காட்டுகிறது என்பதை வேத வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்ப்போம். முதலாவதாக இந்த எக்காலத்தை பற்றி வெளிப்படுத்தல் என்ன சொல்லுகிறது என்று பார்ப்போம். தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. 2ஆம் வசனம். 7 எக்காலங்களை உடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். வெளிப்படுத்தல் 8:6. 7 எக்காலங்கள் ஊதப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கிறோம். இதை பற்றிய விளக்கங்களை நாம் அதிகமாக இன்றைக்கு பார்க்க போவது இல்லை. முதலாவது எக்காலம் ஊதிய போது என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்தல் 8:7 சொல்கிறது. இரண்டாவது எக்காலம் ஊதப்பட்ட போது என்ன நடந்தது என்பதை அதே அதிகாரம் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனமும் சொல்லுகிறது. மூன்றாம் எக்காலம் 10-11ஆம் வசனங்கள். நான்காவது எக்காலம் 12-13ஆம் வசனங்கள். ஐந்தாவது எக்காலம் 9ஆம் அதிகாரம் முதல் 12 வசனங்கள். ஆறாவது எக்காலம் 9ஆம் அதிகாரம் 13 முதல் 21 வரை. 10ஆம் அதிகாரம் இடைப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. 11ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வரை 7வது எக்காலத்தை பற்றி நாம் வாசிக்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன என்பதை சுருக்கமாக மாத்திரமே நாம் பார்க்க போகிறோம். எக்காலம் எப்போது ஊதப்படுகிறது அதை எசேக்கியேல் புத்தகத்திலும் ஓசியா புத்தகத்திலும் நாம் பார்க்கிறோம். மனுபுத்திரனே, நீ உன் ஜனத்தின் புத்திரரோடு பேசி அவர்களோடு சொல்ல வேண்டியது, நான் தேசத்தின் மேல் பட்டயத்தை வறுப்பண்ணுகையில் தேசத்தின் ஜனம் தங்கள் எல்லைகளிலுள்ள ஒருவனை அழைத்து அவனை தங்களுக்கு காவற்காரனாக வைக்க வேண்டும். யுத்தம் வருகிறது. அந்த யுத்தத்தில் தங்களை எச்சரிப்பதற்கு ஒருவனை காவல்காரனாக வைக்க வேண்டும் என்று எசேக்கியேல் 33:2 சொல்கிறது. இவன் தேசத்தின் மேல் பட்டயம் வருவதைக் கண்டு எக்காலம் ஊதி ஜனத்தை எச்சரிக்கும்போது எக்காலத்தின் சத்தத்தை கேட்கிறவன் அதை கேட்டும் எச்சரிக்கையாயிராமல் பட்டயம் வந்து அவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவனுடைய இரத்தப்பழி அவன் தலையின் மேல் சுமரும். இந்த பகுதி என்ன சொல்கிறது? ஒருவனை காவற்காரனாக வைக்க வேண்டும். அவனுடைய வேலை மலையின் மேலிருந்து அல்லது கோபுரத்தின் மேலிருந்து எதிரிகள் வருகிறார்களா என்பதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எதிரிகள் வருகிறார்கள் என்றால் அவன் எக்காலம் ஊத வேண்டும். அந்த எக்கால சத்தத்தை கேட்ட மாத்திரத்தில் ஜனங்கள் தப்பித்து கொள்ள வேண்டும். எக்காலம் சத்தம் கேட்ட பிறகும் அவர்கள் தப்பிச் செல்வதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால் அவர்கள் இறந்து போவார்கள். அது அவருடைய குற்றம் என்று அந்த வசனம் சொல்கிறது. எக்காலத்தின் நோக்கம் என்ன என்பதை இந்த பகுதி நமக்கு தெளிவாக காட்டுகிறது. வரப்போகிற ஆபத்தை புரிந்து கொண்டு நீங்கள் தப்பித்து ஓடுங்கள் என்று சொல்லுகிறது தான் எக்காலத்தின் நோக்கம் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. 6ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். காவற்காரன் பட்டயம் வருவதை கண்டும் அவன் எக்காலம் ஊதாமலும் ஜனங்கள் எச்சரிக்கப்படாமலும் பட்டயம் வந்து அவர்களில் யாதொருவனை வாரிக்கொள்ளுகிறது உண்டானால் அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஆனாலும் அவன் இரத்தப்பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன் என்று சொல்கிறார். ஊதும்போது அந்த எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ளாதவன் இறந்து போனான் என்றால்
அதற்கு காரணம் அவன்தான். ஊதாமல் இருப்பதால் ஒருவன் இறந்து போகிறான் என்றால் அவனை குற்றவாளி என்று சொல்ல முடியுமா என்கிற கேள்வி எழும்புகிறது. ஆனால் எசேக்கியேலிடத்தில் ஆண்டவர் சொல்வதை பாருங்கள், அவன் தன் அக்கிரமத்திலே வாரிக்கொள்ளப்பட்டான். ஒருவன் எக்காலம் ஊதவில்லை என்றாலும் அந்த பட்டயம் ஒருவனை கொன்று போடுகிறது என்றால் அதற்கு காரணம் அவனுடைய அக்கிரமம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆனாலும் அவன் இரத்த பழியை காவற்காரன் கையிலே கேட்பேன். காவற்காரர்கள் எப்படிப்பட்ட பெரிய பொறுப்பை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். காவற்காரன் என்பது தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை சுட்டி காட்டுகிறது. சொல்ல வேண்டிய வார்த்தைகளை சொல்ல வேண்டியது அவனுடைய கடமையாக இருக்கிறது. சொல்வதற்கான நோக்கம் என்ன? மற்றவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசையினாலே அதை சொல்ல வேண்டும். நம்ம எதற்காக சொல்லுகிறோம் என்பதை சற்று யோசித்து பாருங்கள். நான் ஊழியம் செய்கிறேன், நான் போதகம் செய்கிறேன், நான் சொல்வதை நீங்கள் கேட்டாக வேண்டும் என்பது அல்ல நோக்கம். கேட்கிறவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது நோக்கமாக இருக்க வேண்டும். அந்த அன்பு இருக்கிறது என்றால் தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்று மக்களை அழைக்கிற வேலையை நாம் கட்டாயமாக செய்வோம். அப்படி செய்யவில்லை என்றால் நமக்கு அன்பு இல்லை என்று அர்த்தமாகிறது. அந்த இரத்த பழியை நாம் சுமக்க வேண்டும் என்று இந்த பகுதி தெளிவாக சொல்லுகிறது. எதற்காக இந்த சத்துருக்கள் வருகிறார்கள்? பட்டயம் எதற்காக வருகிறது? ஓசியா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அதற்கான விளக்கத்தை நமக்கு தருகிறது. உன் வாயிலே எக்காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கையை மீறி என் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக துரோகம் பண்ணினபடியினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். தேவனுடைய வீட்டின் மேல், தேவனுடைய பிள்ளைகள் மேல், தேவனுடைய தேசத்தின் மேல், தேவனுடைய சபையின் மேல் எப்போது சத்துரு வந்து தாக்க முடிகிறது? என் நியாயப்பிரமாணத்திற்கு விரோதமாக அவர்கள் துரோகம் பண்ணினார்கள் என்று சொல்லுகிறார். என் உடன்படிக்கையை மீறினார்கள் என்று சொல்லுகிறார். தேவன் உடன்படிக்கை செய்து 10 கற்பனை பலகைகளை அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக வைத்து அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வைக்கும்படியாக சொன்னார். அதற்கு கீழ்ப்படியாமல் அதுக்கு மீறும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாயிலே எக்காலத்தை வை. எக்காலத்தை வைத்து எச்சரிப்பது எதற்காக? ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்திற்கு கீழ்ப்படியாமல் இருக்கும்போது அதை குறித்து எச்சரிப்பதற்கு இந்த எக்காலம் ஊதப்பட வேண்டும் என்று வேதாகமம் தெளிவாக நமக்கு காட்டுகிறது. ஒப்புரவாகுதலும் தேவ ரகசியமும். இந்த 7 எக்காலங்கள் ஊதப்பட்டதாக நாம் பார்த்தோம். இதை குறித்து நாம் விரிவாக பார்க்கவில்லை. ஒவ்வொரு எக்காலமும் தேவனுடைய பிள்ளைகளுடைய எச்சரிப்பை கேட்காமல், அதற்கு செவி கொடுக்காமல் மனிதன் பாவத்தில் நிலைத்திருக்கும் போது அந்த மனிதன் அழிக்கப்படுவதை குறித்து இது சொல்லுகிறது என்பது நமக்கு புரிகிறது. உதாரணமாக 1வது நூற்றாண்டில் அப்போஸ்தலர்கள் இயேசுவினால் கிடைக்கிற ரட்சிப்பை குறித்து பேசினார்கள். ஆனால் அவர்களை உபத்திரவப்படுத்தி அவர்களை கொலை செய்த யூதர்கள் சீக்கிரமாகவே அழிக்கப்படுகிறார்கள். அப்படி அழிக்கப்படுவதற்கு முன்னராக இந்த நகரம் அழிக்கப்படும் என்பதற்கான எச்சரிப்பை ஆண்டவர் பல விதங்களிலும் சொன்னார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. வாய்ப்பு இருக்கிறவர்கள் மாபெரும் ஆன்மீக போராட்டத்தின் 1ஆம் அத்தியாயத்தை வாசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் தேவன் அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பு கொடுத்தார் என்பதை நாம் அந்த பகுதியில் பார்க்க முடிகிறது. இவ்வாறு 7 எக்காலங்களும் ஊதப்பட்டது என்றால் 7 காலங்களில் தேவன் தம்முடைய பிள்ளைகளை எச்சரித்ததைத்தான் அது காட்டுகிறது. எக்காலம் ஊதியது சண்டை வரட்டும், மக்கள் அழியட்டும் என்பதற்கான ஆரம்பம் அல்ல. சண்டை வரப்போகிறது, மக்கள் அழியப் போகிறார்கள், நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்பது தான் ஆகும். இயேசுவானவர் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருப்பதை யோசித்து பாருங்கள். எருசலேம் நகரத்தை எதிரிகளின் படை சூழ்ந்து கொள்ளும்போது நீங்கள் மலைகளுக்கு ஓடி தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அதுதான் எக்காலம். பிரச்சனை வருகிறது, நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வது தான் எக்காலம். அந்த விதத்தில் இப்படிப்பட்ட அழிவுகளை இந்த ஜனங்கள் தேவனுடைய பிரமாணத்தை மீறினதினாலே அனுபவிக்கும்போது அவருடைய பிள்ளைகள் பிரமாணத்தை கீழ்ப்படிய தங்களை ஒப்புக் கொடுத்து தப்பித்து கொள்ளலாம் என்பது தான் நற்செய்தி.
ஏழாவது எக்காலம் ஊதும்போது ஒரு முக்கிய சம்பவம் நிகழ்வதாக வேதாகமம் சொல்கிறது. அதை மாத்திரம் நாம் சற்று விளக்கமாக பார்க்க போகிறோம். வெளிப்படுத்தல் 10:6 பாருங்கள். இனி காலம் செல்லாது, ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்காலம் ஊதப்போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொன்னார். என்ன தேவ ரகசியம்? எபேசியர் புத்தகம் நமக்கு விளக்கம் தருகிறது. பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். எபேசியர் 1:10. தேவ ரகசியம் என்ன? பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஒன்றாக கூட்டப்பட வேண்டும், ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவு ஆக வேண்டும். எனவே பரலோகத்தில் இருக்கிறவைகள் பூலோகத்தில் இருக்கிறவைகளோடு ஒப்புரவு ஆகிற ஒரு சம்பவம்தான் ஏழாம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் நடக்க இருக்கிறது. அதைத்தான் தேவ ரகசியம் நிறைவேறும் என்று வேதாகமம் சொல்லுகிறது. எபேசியர் 3:10 பாருங்கள். உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக தேவனுக்குள்ளே ஆதிகாலங்கள் முதல் மறைந்திருந்த இரகசியத்தினுடைய ஐக்கியம் என்று அடுத்த வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த ரகசியம் எதை பற்றியது? ஐக்கியத்தை பற்றியது என்பது நமக்கு தெரிகிறது. யார் ஐக்கியமாக வேண்டும்? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களும் அதிகாரங்களும் அவருடைய சபையின் மூலமாக தேவனுடைய ஞானத்தை புரிந்து கொண்டு தேவனோடும் இந்த மனிதர்களோடும் ஐக்கியமாவது தான் தேவ ரகசியம். இது ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது நடக்க இருந்தது. இனி காலம் செல்லாது, ஏழாம் தூதன் எக்காலம் ஊதும்போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று நாம் வாசித்தோம். காலம் நிறைவேறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த காலத்தை பற்றி எங்கே நாம் வாசிக்கிறோம்? அதை பற்றிய விளக்கம் எங்கே இருக்கிறது? வெளிப்படுத்தல் 10 தானே அதற்கான விளக்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. தேவதூதன் தன் கையிலே திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகத்தை வைத்திருந்ததாக அந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் யோவானை பார்த்து, திறக்கப்பட்ட சிறு புஸ்தகத்தை நீ போய் வாங்கிக்கொள் என்று சொல்ல, நான் தூதனிடத்தில் போய் அந்த சிறு புஸ்தகத்தை எனக்கு தாரும் என்றேன் என்று சொன்னதாக வெளிப்படுத்தல் 10:8-9 நாம் வாசிக்கிறோம். திறக்கப்பட்ட புத்தகம். அப்படியானால் அந்த புத்தகம் அதற்கு முன்னராக மூடப்பட்டு இருந்திருக்க வேண்டும். அது என்ன புத்தகம்? தானியேல் 12 கடைசி பகுதியில் தான் கண்ட தரிசனங்களை பற்றியெல்லாம் தேவனிடத்தில் பேசின தானியேல், இது எனக்கு புரியவில்லை என்று சொல்லுகிறார். அப்போது ஆண்டவர் தானியேலை பார்த்து என்ன சொன்னார் என்பதை பாருங்கள். தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். உனக்கு கொடுக்கப்பட்ட சொப்பனங்களின் விளக்கம் முடிவு காலத்தில் தான் தெரியும், அதுவரை அது முத்திரிக்கப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். இந்த புத்தகம் திறக்கப்படுவதை குறித்து தான் வெளிப்படுத்தல் 10 சொல்லுகிறது. அப்படியானால் இந்த அதிகாரத்தில் இந்த காலத்தை பற்றி எங்கே சொல்லுகிறது? எபேசியர் 1 9 வெளிப்படுத்தல் 10:6 முதலாவதாக பார்ப்போம். இனி காலம் செல்லாது, வெளிப்படுத்தல் 10:6. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி எபேசியர் 1:9. இந்த இரண்டுமே தேவ ரகசியத்தை குறித்து பேசுகிறது. இது எந்த காலம்? தானியேல் 8:14 பாருங்கள். 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும், பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுதல் என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் லேவியராகமம் 16 நாம் பார்க்க வேண்டும். 16:16 பாருங்கள். இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவருடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும் அப்படியே செய்ய கடவாய். பரிசுத்த ஸ்தலமானது இஸ்ரவேல் புத்தருடைய தீட்டுகளினாலே தீட்டுப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்தருடைய பாவங்களினாலே தீட்டுப்பட்டிருக்கிறது. அது சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சம்பவம்தான்
தானியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும். இந்த 2300 ராப்பகல் என்று சொல்வது கிமு 457ஆம் ஆண்டிலே துவங்குகிறது. எருசலேம் திரும்ப எடுப்பித்து கட்டுகிறதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் என்று தானியேல் 9ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த கட்டளை கிமு 457 போடப்பட்டது. இந்த படத்தில் உள்ள இந்த தேதிகளெல்லாம் நாம் மிகவும் விளக்கமாக படித்தாக வேண்டும். சுருக்கமாகத்தான் சொல்வதற்கு இப்போது நேரம் இருக்கிறது. விளக்கமாக படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறவர்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். 2300 ஆண்டு கிமு 457 துவங்கியது. அது கிபி 1844 முடிவடைகிறது. இதற்கிடையிலே இயேசுவின் மரணமும் உயிர்த்தெழுதலும் நடந்திருக்கிறது. 1844 பரிசுத்த ஸ்தல சுத்திகரிப்பு துவங்க இருந்தது. 1844ஆம் ஆண்டு நடக்க இருந்த இந்த சம்பவத்தை வேத ஆராய்ச்சியின் மூலமாக கண்டுபிடித்த ஆண்டவருடைய பிள்ளைகள் தங்களுடைய உற்சாக மிகுதியினாலே தவறான ஒரு முடிவுக்கு வந்தார்கள். இயேசுதான் கிறிஸ்து, அதாவது இயேசுதான் மேசியா என்பதை சீஷர்கள் புரிந்து கொண்ட போது அவர் ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று அவசரப்பட்டார்கள் அல்லவா? அதே போல் 1844 பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படுகிறது என்பதை தவறாக புரிந்து கொண்டு இயேசுவானவர் இந்த பூமிக்கு வந்து பூமியை சுத்திகரிக்கப் போகிறார் என்று பிரசங்கம் பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். அந்த சிறு புஸ்தகத்தை வாங்கி புசி என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? தானியேல் புத்தகத்தின் ஆராய்ச்சியின் மூலமாக அவர்கள் பல உண்மைகளை கண்டுகொண்டார்கள். அதனுடைய விளைவு எப்படி இருந்தது என்பதை வெளிப்படுத்தல் 10:10 வாசிக்கிறோம். நான் இந்த சிறு புஸ்தகத்தை தூதனுடைய கையிலிருந்து வாங்கி அதை புசித்தேன். என் வாய்க்கு அது தேனை போல மதுரமாய் இருந்தது. ஆம், தேன் எவ்வாறு இனிப்பாக இருக்குமோ அதுபோல் இன்னும் சில மாதங்களிலே, சில வாரங்களிலே, சில நாட்களிலே ஆண்டவர் வரப்போகிறார் என்று சொல்வது வாய்க்கு மதுரமாக இருந்தது. நான் அதை புசித்த உடனே என் வயிறு கசப்பாயிற்று. அதனுடைய விளைவோ கசப்பாக இருந்தது. பல சமயங்களில் தவறான புரிந்து கொள்ளுதல் ஒருவருக்கு இருக்கும் என்றால் அவர் மோசமானவர் என்கிற தீர்மானத்திற்கு வந்து விடுகிறோம். தவறான புரிந்து கொள்ளுதல் எல்லா காலங்களிலும் தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே இருந்து தான் வந்திருக்கிறது. 1844ஆம் ஆண்டில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் தவறாக புரிந்து கொண்டார்கள். மனுஷகுமாரனுடைய வருகையின் நாளையும் நாளிகையும் ஒருவனும் அறியான் என்று வேதாகமம் சொன்ன போதிலும் கூட இந்த நாளிலே தேவன் வருவார் என்று அவர்கள் பிரசங்கித்தார்கள். அப்போஸ்தலர்களும் கூட இதற்கு விதிவிலக்கு இல்லை. நான் ஏற்கனவே குறிப்பிட்ட பிரகாரமாக இவர்தான் மேசியா என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் இஸ்ரவேலர் ரோமனுடைய கையிலிருந்து விடுதலை அடைவார்கள் என்பது தான் அவர்களுக்கு முக்கியமானதாக தெரிந்தது. சீஷர்களும் கூட அப்படித்தான் நினைத்தார்கள். இயேசுவானவர் பரமேறி செல்கிற அந்த சமயத்திலும் கூட அவர்கள் கேட்ட கேள்வியை பாருங்கள். அப்போஸ்தலர் 1:6, ஆண்டவரே இக்காலத்திலா ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். ஒன்றின் மேல் அதிக ஆர்வம் இருக்கும் என்றால் தேவன் என்னதான் சொன்னாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை நாம் இழந்து விடுகிறோம். ஆனாலும் கூட நாம் தேவன் மேலே அன்புடையவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா யார் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது, தேவனுக்கு மாத்திரமே தெரியும். அதை தேவன் மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களோடு ஒப்புரவாகிற வேலையை செய்து வருகிறார். 1844ஆம் ஆண்டிற்கு பிறகு பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகி கிறிஸ்துவுக்களாக கூட்டப்பட வேண்டிய வேலை நடக்கிறது அல்லவா? அது எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு முடியும் என்பதை எபேசியர் 3:14 வாசிக்கிறோம். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பம், தேவனுடைய குடும்பம் என்று சொல்லப்படுகிற அந்த குடும்பத்தில் பரலோகத்தில் உள்ள அறிவுஜீவிகளும் பூலோகத்தில் உள்ள மனிதர்களும் தேவனும் இருக்கப் போகிறார்கள். இந்த பாவ நிவாரண நாள் அன்றுதான் பிரதான ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக செல்லுவான். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக இருக்கிற காட்சியை நீங்கள் சற்று கற்பனை பண்ணி பாருங்கள். 2 தேவதூதருடைய உருவம் உள்ளே இருக்கும்.
பரலோகத்தில் உள்ளவர்கள். அந்த தூதருடைய உருவத்திற்கு இடையே ஒரு வெளிச்சம் இருக்கும், அது தேவன். முன்னாலே ஆசாரியன் நிற்பான், அவன் மனிதன். இந்த பரலோகத்தில் உள்ளவர்களும் பூலோகத்தில் உள்ளவர்களும் ஒரு கூட்டமாக கூடியிருக்கிற அந்த சம்பவம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 7ஆம் மாதம் 10ஆம் தேதி தான் நடந்தது. அந்த 7ஆம் மாதம் 10ஆம் தேதியில் நடந்த அந்த பாவ நிவாரண பண்டிகை ஆனது பரலோகத்தில் இப்போது நடந்து வருகிற விசாரணையை சுட்டி காட்டுகிறது. இந்த விசாரணையின் துவக்கத்தில் 1ஆம் தூது அறிவிக்கப்பட்டது. இந்த விசாரணை முடிந்த பிறகு வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பாடல் பாடுகிறார்கள். அந்த இரண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் விசாரணையில் என்ன தெளிவாகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். முதலாவது கருத்து, தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று வெளிப்படுத்தல் 14:7 சொல்கிறது. வெளிப்படுத்தல் 15:4 யார் உமக்கு பயப்படாமல் இருக்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை பக்தன் எழுப்புகிறார். இரண்டாவதாக, அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று வெளிப்படுத்தல் 17:7 சொல்கிறது. 15:4 உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமல் இருக்க முடியும் என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. மூன்றாவதாக, எல்லாவற்றையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று வெளிப்படுத்தல் 14:7 சொல்கிறது. 15:4 எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த 3 கருத்துகளும் விசாரணை நடப்பதற்கு முன்னரும் விசாரணை நடந்த பிறகும் சொல்லப்படுகின்றன. விசாரணை நடக்கும் என்பது 4வது கருத்து. அதை பற்றி வெளிப்படுத்தல் 15:4 என்ன சொல்லுகிறது என்பதை ஒப்பிட்டு பாருங்கள். வெளிப்படுத்தல் 14:7 நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வெளிப்படுத்தல் 15:4 உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின. தேவனுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கம் ஆவதற்குத்தான் இந்த விசாரணை செய்யப்படுகிறது. தேவன் யாரெல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறாரோ அவர் செய்தது நியாயம்தான் என்பதை தேவதூதர்கள் புரிந்து கொண்டு அவர்களோடு ஒப்புரவாக்குகிற ஒரு பணியைத்தான் இப்போது பரலோகத்திலே செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அதைத் தொடர்ந்து 11ஆம் அதிகாரத்தில் ஆலயத்தில் தொழுது கொள்கிறவர்களை அளந்து பார்க்கக்கூடிய ஒரு கட்டளை கொடுக்கப்படுகிறது. 2 சாட்சிகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இந்த 2 சாட்சிகள் 1260 நாள் அல்லது 1260 வருடங்கள் இரட்டுடுத்தினவர்களாக சாட்சி சொல்வார்கள் என்பதாக வசனம் சொல்கிறது. தேவனுக்கு சாட்சியாக இருப்பது யார் என்று அறிந்து கொள்ள விரும்பினால் யோவான் 5:39 பாருங்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிற பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ஆகிய இந்த 2 ஏற்பாடுகளும் தான் இந்த 2 சாட்சிகள். இவர்களை கொன்று போடத்தக்கதாக ஒரு தேசம் பிரயாசப்படும் என்பதை 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அது பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்ஸ் தேசத்தில் நடைபெற்றது. 3.5 நாட்கள் தெருவிலே எரிந்திருப்பார்கள். அதேபோன்று 3.5 ஆண்டுகள் வேதாகமம் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு வேதாகமம் உலகமெங்கும் அச்சிடப்பட்டு கொடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்று நாம் வாசிக்கிறோம். வேதாகமம் மிகவும் முக்கியமானதாக எல்லோருடைய கைக்கும் செல்லுவதாக இந்த காலத்தில்தான் செயல்கள் நடைபெற்றன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில கேள்விகளை மாத்திரம் கேட்கலாம் என்று விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போமே. அப்போஸ்தலர் 17:31 ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயந்தீர்ப்பார். அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். 2 கொரிந்தியர் 5:10 நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். யோவான் 5:22 பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றை நமக்கு சொல்கிறது. நியாய விசாரணைக்கு பிறகு தீர்ப்பு சொல்லுகிற வேலையை இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. சில வாரங்களுக்கு முன்னராக
அண்ணா நகர் சபைக்கு சென்றிருந்தபோது 2 வாலிபர்கள் இந்த வசனங்களை சொல்லி ஒரு கேள்வி கேட்டார்கள். இயேசு கிறிஸ்து தான் நீதிபதி என்று இந்த வசனங்கள் சொல்வது உண்மையானால் அவர் யாரிடத்தில் பரிந்து பேசுகிறார்? தன்னிடத்திலேயே பரிந்து பேசுகிறாரா என்று ஒரு கேள்வியை கேட்டார்கள். நீங்களும் யோசித்து பாருங்கள், ஜெபியுங்கள், முழங்கால் நின்று ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஒப்புரவாகுதலை மனதில் வைத்து நீங்கள் யோசித்து பாருங்கள். அது என்ன என்பது நமக்கு தெளிவாக விளங்கும். வேதாகமம் ஒப்புரவாகுதலை மிகவும் முக்கியப்படுத்துகிறது என்பதை நாம் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒற்றுமையாகி ஒரு குடும்பமாக மாறுகிற ஒரு நாளை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் தேவனோடு ஒப்புரவாகி இருக்கிறீர்களா? நீங்கள் மனிதரோடு ஒப்புரவாகி இருக்கிறீர்களா? அந்த ஒப்புரவாகுதல் உண்மையிலேயே இல்லை என்றால் நாம் எப்படி அந்த ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தேவனோடு ஒப்புரவாக இருப்பது மிகவும் மிகவும் முக்கியம். உங்களுடைய கஷ்டங்கள் உங்களுடைய நன்மைக்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிறவை என்பதை புரிந்து கொண்டால் தேவனை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. 18ஆம் நூற்றாண்டில் நடந்த ஒரு சம்பவம் இது. லண்டனில் ராபர்ட் ராபின்சன் என்கிற ஒரு நபர் தெருவில் உட்கார்ந்திருக்கிறார். ஆலய மணி ஓசை கேட்கிறது. அநேகர் ஆலயத்திற்கு புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். குதிரை வண்டி சத்தம் ஒன்று கேட்டது. உடனே திரும்பி பார்த்தார். வண்டிக்காரனை பார்த்த உடனே கையை அசைத்து அவனுக்கு வணக்கம் சொல்வதற்கு அவர் பிரயாசப்பட்டார். அந்த வண்டிக்குள்ளாக ஒரு வாலிப பெண் உட்கார்ந்திருந்தார். அவர் வண்டியை ஓட்டியை பார்த்து, நீ வண்டியை நிறுத்து என்று சொல்லிவிட்டு இந்த ராபர்ட் ராபின்சனை பார்த்து, ஐயா, நீங்கள் ஏன் இங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்? ஆலயத்திற்கு போகிறீர்களா என்று கேட்டார். இல்லை என்று சொல்லத்தான் அவர் விரும்பினார். ஆனால் அவரால் முடியவில்லை. ஆம் என்று சொன்னார். அப்படியானால் என்னோட வண்டியில் நீங்கள் வரலாமே என்று அவர் குறிப்பிட்டார். அந்த பெண்ணுடைய வேண்டுகோளை ஏற்று அவரும் குதிரை வண்டியிலே ஏறினார். தன்னுடைய பெயரை ராபர்ட் ராபின்சனத்தில் சொன்ன அந்த பெண், உங்கள் பெயரை என்ன என்று கேட்டார். என்னுடைய பெயர் ராபர்ட் ராபின்சன் என்று சொன்னார். என்ன ஆச்சரியமாக இருக்கிறது, என் கையில் ஒரு புத்தகம் வைத்திருக்கிறேன், அதில் ஒரு கவிதை இருக்கிறது, அந்த கவிதை எழுதியவரும் ராபர்ட் ராபின்சன் தான் என்று சொல்லி அந்த கவிதையை காண்பித்தார். அந்த கவிதை நமக்கு தமிழிலே பாடல் புத்தகத்தில் இருக்கிறது. தாரும் சுத்த ஆவி தாரும் எங்கள் ஆத்துமத்திலே, எங்களுக்கு உயிரை தாரும் பரிசுத்த ஆவியே, கால் தள்ளாடி போகில் நீரே ரட்சியும். இந்த பாடலை பார்த்த ராபர்ட் ராபின்சன் தலையை குனிந்து கொண்டார். அந்த பெண் கேட்டால், ஐயா, இந்த ராபர்ட் ராபின்சனுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? அவர் வேதனையோடு சொன்னார், அந்த பாட்டை எழுதினவன் நான் தான். ஆனால் இன்றைக்கு எனக்கு தேவன் மேல் நம்பிக்கை இல்லை. நீங்கள் தான் எழுதியிருக்கிறீர்கள், கால் தள்ளி போகில் ரட்சியும் என்று சொல்லி. கால் தள்ளாடின நிலையிலிருந்து நீங்கள் ஏன் ஆண்டவரிடத்தில் மறுபடியும் வரக்கூடாது என்று அந்த பெண் கேட்டார். ராபர்ட் ராபின்சன் மீண்டுமாக தன்னை தேவனுக்கு ஒப்படைத்தார். சிறு வயதிலே கலாட்டா செய்கிற கும்பலிலே வளர்ந்த அந்த மனிதன் தனது 20ஆம் வயதிலே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பாடலை பாடினார். அதன் பின்னர் அவர் கால் தள்ளாடி தேவனை விட்டு வழிவிலகி சென்ற நிலையில் தேவன் மறுபடியுமாக சந்தித்தார். இந்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் இவ்வாறு தான் நேசிக்கிறார். ஏதாவது ஒரு வழியில் நம்மை சந்தித்து என்னிடத்தில் வரமாட்டாயா என்று கேட்கிற ஒரு தேவனைத்தான் நம்முடைய தேவனாக நாம் பெற்றிருக்கிறோம். தேவனோடு ஒப்புரவாகி அந்த அன்பினாலே மனிதரோடும் ஒப்புரவாக நாம் வாழ்வோமா? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக மீண்டுமாக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மாபெரும் ஒப்புரவாகுதல் பரலோகத்திலே இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம் ஆண்டவரே. அது உண்மை என்றால் இந்த பூமியிலே
நாங்கள் தேவனோடும் ஒருவரோடு ஒருவரும் ஒப்புரவாக இருக்க வேண்டும். அது செய்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.